அண்மை செய்தி. நாக்கை பிளந்து பாம்பு நாக்கு போல் மாற்றிய விவகாரம் தொடர்பாக திருச்சி டாட்டூ கலைஞர் கைது செய்யப்பட்ட நிலையில் திருச்சி டாட்டூ கலைஞர் ஹரிஹரன் ரவுடி கொம்பன் ஜெகனுடன் தொடர்பில் இருந்ததாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், விவரங்கள். வணக்கம் சுபா. உடலில் தாட்டு வரைவு தற்போது இளைஞரிடையே அதிகமாகி வருகிறது. மேலும் வரைந்த தாட்டுகளை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு வருகின்றனர். இதில் ஒரு படி மேலாக நாக்கை பிளவுபடுத்தும் செயல்முறை திருச்சியில் தற்போது அதிகமாகியுள்ளது. திருச்சி மாநகர வில்லிஸ் தெருவை அடுத்து அந்தோனியார் கோயில் தெருவை சேர்ந்தவன் ஹரிஹரன். இவன் சத்திரம் அதிகம் ANMO டாட்டு என்ற பெயரில் உடலில் தாட்டு வரையும் கடை நடத்தி வருகிறார். கடந்த 2 ஆண்டுகளாக அவர் அப்பகுதியில் அந்த கடை நடத்தி வருகிறார். உடலில் வித்தியாசமாக தாட்டு வரைவு மட்டுமல்லாமல் நாக்கை பிளவுபடுத்தும் செய்முறையும் செய்து அதை வீடியோ பதிவு செய்தும் இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்துள்ளார். அதை பார்த்த பலரும் அவரிடம் சென்று தங்கள் நாட்டையும் தொடர்புபடுத்திக் கொண்டுள்ளனர். உலக நாடுகள் பலவற்றில் இந்த செய்முறை டெக்னிக்காக பலர் செய்து கொண்ட நிலையில் திருச்சியில் அதை ஹரிஹரன் என்பவர் அறிமுகம் செய்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இது குறித்து தகவல் திருச்சி மாநகர காவல் ஆணையர் காந்தி உத்தரவின் பேரில் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை முழுமையாக ஆய்வு செய்து உரிய அனுமதியின்றி நாட்டை பிளவுபடுத்தும் செய்முறை செய்த வில்லிஸ் தெருவை சேர்ந்த ஹரிஹரனை அவர் கடையில் பணியாற்றிய திருவரம்பூர் அடுத்த கூட்டாப்புறை சேர்ந்த ஜெயராமன் ஆகிய இருவரையும் கோட்டை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் தாப்பு போட்ட விவகாரம் தொடர்பாக திருச்சி மத்திய சிறையில் உள்ள ஹரிஹரனை விசாரணை மேற்கொள்வதற்காக மருத்துவ குழு சிறை கண்காணிப்பு அனுமதி கோருகின்றனர். நாளை அனுமதி கிடைத்தவுடன் சிறைக்கு சென்று விசாரணை நடத்த வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த வருடம் நவம்பர் மாதம் சிறுவனூர் அருகே ரவுடி கொம்பன் ஜெகன் போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் கொம்பன் ஜெகனுக்கு நெருங்கிய நண்பராக தாத்து வரையும் ஹரிஹரன் இருந்துள்ளார். கொம்பன் ஜெகனுக்கு தாத்து வரைவதும் கொம்பன் ஜெகனின் கூட்டாளிகளுக்கு கொம்பன் ஜெகன் முகத்தை தாத்து வரைவதும் போனில் அழைத்தால் உடனே தாத்து வரன் கொடுத்து சென்று விட்டுள்ளார். திருச்சியில் உள்ள பல ரவுடிகளுடன் தாத்து வரையும் ஹரிஹரனும் தொடர்பில் வைத்துள்ளார். நாட்டை பிளவுபடுத்துவதற்காகவும் மயக்க மருந்தும் அதாவது மருத்துவ ஊசியும் எங்கிருந்து ஒரு கிடைத்தது என்பது குறித்தும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் மாநகரின் பல்வேறு பகுதிகளிலே இளைஞர்களுக்கு குறிப்பாக போதைக்காக மாத்திரைகளும் விற்பனை செய்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தாத்து வரையும் ஹரிஹரன் செல்போனில் பல்வேறு வீடியோக்கள் இருந்துள்ளது. அவற்றை போலீசார் கைப்பற்றி தற்போது விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் பல பெண்களின் பல பெண்களை வீடியோ எடுத்து அவரிடம் தகாத முறை நடந்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்தும் தற்போது விசாரணை செய்துள்ளனர். கடந்த வாரம் அந்த நிலையில இவரிடம் கொம்பன் ஜெகனுடன் வெறும் தாத்து வரையில் மட்டும்தான் பழக்கம் உள்ளதா, இல்ல வேற எதுவும் பழக்கம் இருக்கிறதா, வேற எதுவும் அவருடன் தொடர்பு உள்ளதா என்பது பற்றி தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.